மக்களை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி புது பைக் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, அதாவது 350cc கீழே பைக் வாங்கணும்னு நினச்ச எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வந்து 18% ஆகிட்டாங்க. அதனால் பைக்கோட விலைலாம் கம்மியாயிடுச்சு. பட் 350cc கீழே தான், 350cc மேலே இருக்க பைக்ஸ் எல்லாத்துக்கும் 40% ஜிஎஸ்டி. அதனால் அது அவங்க குட் நியூஸும் கிடையாது, ட்ரீட்டும் கிடையாது, ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட ட்ரைம் பிராண்ட் அவங்களோட 400cc பைக்ஸை 350cc டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க, இன்ஜினை மட்டும். வேறு எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கூட ட்ரைம்போட ஸ்பீட் சீரிஸ் இருக்குது, ஸ்பீட் 400ன்றது இனிமேல் வார்த்தையில் மட்டும்தான் இருக்க போகுது. இன்ஜின் 350 தான். ட்ரைம் பிராண்ட் 2023 ஸ்பீட் 400 ஸ்கிராம்பிளர் 400Xன்னு சொல்லி 2 மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் மக்கள் மத்தியில் அந்த டைமில் நல்ல வரவேற்பு இப்போ வரைக்கும் சொல்லலாம். பட் அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அதிகமானனால ட்ரைம்ப் எடுத்த முடிவு தான் 400 to 350cc. ட்ரைம்போட லைனப்பில் இப்போ ட்ரைம் ஸ்பீட் 400, T4, ஸ்கிராம்பிளர் 400X, 400XC, ட்ரக்ஸன் 400, அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ராக்கர் 400ன்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் புதுசாக இருக்குது. லைனப் கொஞ்சம் பெருசு தான், ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் இந்த 400ன்றது பயங்கரமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இருந்துச்சு 400cc. பட் இப்போ அதை வந்து டவுன் சைஸ் பண்ணி 350 ஆக்கிட்டாங்க. 350 ஆக்கினால என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதாவது பர்ஃபார்மன்ஸில், ரெஸ்பான்ஸில் என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து எக்ஸ்டீரியர்லேயோ, ஹார்ட்வேர்ஸ்லையோ, ஃபீச்சர்ஸ்லையோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ டிசைன் வைஸ் இட்ஸ் ரிமைன்ஸ் த சேம். ஆனால் அதே மாதிரி கலர் ஸ்கீம்ஸ் புதுசு எதுவும் பண்ணல. புதுசாக வேறு ஏதாவது கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து புது கலர்ஸை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டவுன் சைஸ் பண்ணி ஒரு அப்கிரேட் ஆகி தான் வந்திருக்கு. சொல்லப்போனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்கிரேட் அப்படி தான் சொல்லணும். இந்த டேக்ஸ் நார்ம்ஸ் பேஸ் பண்ண ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி இது ஒரு டவுன் கிரேட் தான். அப்படி சொல்கிறேன், நான் ஒரு நேமுக்கு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது புது கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இந்த ட்ரைம் ஸ்பீட் 400 என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி டிசைனில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது. எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர், யூஎஸ்டி ஃபோக்ஸு, ஃபெண்டர் டிசைன் சேம் தான், அலாய் வீலு, டயர்ஸு, டிஸ்க்கு, ஏபிஎஸ்ஸு. ஆனால் அதே மாதிரி டைமென்ஷனு, டேங்க் டிசைனு, டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் தான். வேறு எதுவுமே மாறலை. பட் ஒரே ஒரு விஷயம், மெயினான ஒரு விஷயம், சேஃபான ஒரு விஷயம், பெரிய பெரிய பைக்ஸில் இருக்க ஒரு விஷயம் மட்டும் இல்லை. அது என்ன அப்படின்னா இம்மொபலைசர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பைக்கில் இருந்துச்சுன்னு. பட் இப்போ இல்லை. இந்த கீக்குள்ளே ஒரு சிப் இருக்கும். இந்த சிப் இருக்க கீயை வந்து நீங்கள் இந்த இக்னிஷனில் போட்டிங்கன்னா மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ஆகாது. இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு வந்து போட்டாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி பெரிய சூப்பர் பைக்ஸில் 600cc அபோவ் இருக்க பைக்ஸில் ஃபெமிலியராக நம்மளால் இந்தியாவில் பார்க்க முடியுது. பட் 400cc இந்த பைக்கில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பட் அந்த ஃபீச்சரை இப்போ எடுத்துட்டாங்க. பிகாஸ் இது ஒரு காஸ்ட் கட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டுறோன்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தேவைப்படலை அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இம்மொபைலைசர் நல்ல ஃபீச்சர் தான், அதை மட்டும் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணலை. சேஃப்டிக்காண்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்குது நமக்கு. அதே மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்குது. அண்ட் ஒரு லவுடான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஐடலாகவே ஒரு நல்ல நோட் கிடைக்குது. இன்ஜினை வந்து டவுன் சைஸ் பண்ணால எக்ஸாஸ்ட் நோட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அது சேம் தான். இதில் மைன்யூட்டான டிஃப்ரென்ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸோ இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாஸ்ட் அப்படியே தான் இருக்குது. பட் இன்னொரு மேஜரான சேஞ்ச் என்னென்னா டவுன் சைஸ் பண்ண இன்ஜினோட டிசைன் பார்க்க சேமாக தான் இருக்குது. லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. பட் ஸ்டில் ஃபின்ஸ் இருக்கேங்க. கூலிங் சிஸ்டம் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அது எக்ஸசிவான கூலிங் கண்டி பண்ணியிருக்காங்க. பட் அதே மாதிரி இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குது. 399cc இருக்கும்போது 89mm போர், 64mm ஸ்டோக்காக இருந்துச்சு. இப்போ டவுன் சைஸ் பண்ணி 349cc கொண்டு வந்துட்டாங்க. 89mm தான் போர். பட் 56.1mm ஸ்ட்ரோக்கோட எம்எம் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.9mm ஸ்ட்ரோக் சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பவர் வந்து 3லேருந்து 5 ஹார்ஸ் டார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஜின் வந்து வேர்ல்டு வைடாக சேல் பண்ணுறாங்க. அதாவது நிறைய கண்ட்ரீஸில் சேல் பண்ணுறனால இந்தியாவில் மட்டும்தான் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கனால இந்த இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே வந்து டவுன் சைஸ் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. 400cc தான் யூஸ்வலாக இந்தியாவுக்காக, இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஸ்லிப்பர் கிளச்சு, 6-ஸ்பீட் கியர் பாக்ஸு, லிக்விட் கூலிங் சிஸ்டம் எல்லாமே சேம் தான். ஸ்ட்ரோக்கோட சைஸ் கம்மியானால ஆப்வியஸ்லி ஒரு சில காம்போனன்ட்ஸோட லெவல் வந்து மாறி இருக்கும். டைமிங் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அதே மாதிரி கேம் ஷாஃப்டோட லெவல் இதெல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும்.
ஸோ அதனால் பவர் கேலிப்ரேஷன் எப்படி இருக்குது, பவர் டெலிவரி எப்படி இருக்குது, ஸ்வீட் ஸ்பாட்ஸ் எப்படி இருக்குது, ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டார்க் 400cc இந்த மாதிரி இருக்கான்றதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பவர் டிஃபரன்ஸ் பழைய ஸ்பீட் T4 31 ஹார்ஸ் பவரும் 36 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இப்போ இருக்க புது T4 இன்ஜின் வந்து 29 ஹார்ஸ் பவரும் 31 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்பீட் 400 ஸ்கிராம்பிளர் 400X XE எல்லாமே வந்து பழைய மாடல் 40 ஹார்ஸ் பவரும் 37.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. பட் இப்போ 37 ஹார்ஸ் பவரும் 32 Nm டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக வந்து ட்ரக்ஷன் 400ல மட்டும் ஸ்டில் டியூனை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணி 40 ஹார்ஸ் பவர் 32 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு அல்டிமேட்டான விஷயம் சொல்லலாம். 3 ஹார்ஸ் பவர் 2 Nm டார்க் 3 Nm டார்க் 3 ஹார்ஸ் பவரில் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான்றதை நான் உங்களுக்கு வார்த்தையில் சொல்கிறத விட லைவ் ஆக்ஷன்ஸ் பார்த்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். மகளே, நம்ம கூட ட்ரைம்ப் ஸ்பீட் 400 இருக்குது. இது 400 கிடையாது, 350 தான். பட் பேர் நம்ம 400ன்னு சொல்கிறோம். கிளச்லேயோ ஆனால் அதே மாதிரி நோட்லேயோ வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது தான். கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ குட், பட் அதை நம்ம ரன்னில் தான் பார்க்கணும். பார் அண்ட் மிரர்ஸ் ஓகே, விசிபிளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விசிபிளாக இருக்கக்கூடிய பார் அண்ட் மிரர்னு இந்த மிரரை சொல்லலாம். பவர் டெலிவரி பார்க்கலாம். பவர் இப்போ கொஞ்சம் டீடியூன் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10-11 km/h வரைக்கும் போகுது. ஸோ அதனால் இனிஷியல் டியூனிங் பாதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது வித்தவுட் ஆக்சலரேஷனில். பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் புல் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகுது. நான் நார்மல் 400ல் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு புல் பண்ணும், வீல் வந்து அப்படியே ஏரில் போகும். பட் இதில் வந்து அதை நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம். கிரவுண்டடாக தான் இருக்குது, பவர் கிரவுண்டடாக தான் இருக்குது. பிகாஸ் நான் நிறைய டைம் அந்த வீல் மேலே பாப்பாய் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கிரவுண்டடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதில் மோட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம மோட்லாம் மாற்ற வேண்டியதில்லை. இது ஸ்டாண்டர்ட் பவர் தான். பட் அந்த இந்த பவர் டெலிவரி அப்படின்றது வந்து நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் கியரில் மேக்ஸிமம் 57 80 100 ஓகே. ஆனால் அந்த மிட் ரேஞ்ச் அண்டர் லைன் வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். ரொம்ப பெரிய பவர் டெலிவரி டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிரேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. பிரேக்ஸ்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. மிட் ரேஞ்சில் அப்படியே தாங்க இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் அந்த இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க் ஓப்பன் பண்ணதில்ல, அந்த டார்க்லேருந்து செகண்டரி டார்க்னு ஒன்று இருக்கும். அதாவது நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல த்ராட்டில் வந்து குயிக்காக கொடுத்தோம் அப்படின்னா வாரி புல் பண்ணி மேலே போகும். மேலே போகுன்றது பவர் வந்து அப்படியே மேப் இப்படி போகும். பட் இதில் வந்து இப்போ அப்படியே மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மந்தமான லெவலில் அந்த இடத்துல லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் டார்க்கோட நம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனாலையும் கூட சொல்லலாம். பிரேக்ஸ்லாம் அல்டிமேட்டுங்க, குறையே சொல்ல முடியாது. டேக்கோமீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா ஷார்ப்பாக சொல்லிடுவேன் உங்களுக்கு என்ன லெவலில் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு. அந்த மிட் ரேஞ்ச் அண்டர்லைன் கண்டிப்பாக பாதிக்கப்படலை. ஓகே, இப்போ நான் செகண்ட் கியரில் பைக் நிப்பாட்டிட்டேன்ல, லோ அண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வித்தவுட் ஆக்சலரேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணும்போது அதாவது செகண்ட் கியர்லேயும் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணும். நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுது. 21 km/h போகுது. செயின் துடிக்கலை, இன்ஜின் இடிக்கலை. ஸோ அதனால் லோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம 4வது கியர் போட்டாச்சுல, ஆல்மோஸ்ட் ஒரு 80க்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ முன்னாடி வெஹிக்கிள் போதா நல்லா ஸ்லோ பண்ணி ஒரு 40 கிட்ட வந்துடுறேன். பவர் லேக் எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது மேட்டர் இல்லையா. 100 கிட்ட போகிற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ஸ்லோ டவுன் பண்ணி 40க்கு கீழே வந்துடும். 40 ரேஞ்சில் போனால் கூட லைட்டாக தான் துடிக்குது. ஓகே, ஆனால் அதே மாதிரி அந்த அஜைல்னஸ் வந்து ஸ்டில் இருக்கு. ஓகே, நல்ல கண்ட்ரோல் கிடைக்குதுங்க இந்த பைக்கில், அதுதான் மேட்ரு. ரிஜிடாக இருக்குது, கண்ட்ரோல் நல்லா கிடைக்குது, பேலன்ஸ் ஆகுது. நைஸ். ஸ்ட்ராங் மிட் ரேஞ்ச்.
பண்ணுதுங்க. 120 அசால்ட்டு. அது இன்டர்மென்ட்ஸ் சேம் தான். அதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 6 கியர்ல போயிட்டு இருக்கோம். அகைன் ஸ்லோ டவுன் பண்றேன். 120 கிட்ட போயிட்டு இருந்தோம். ஸ்லோ டவுன் பண்ணி 60க்கு வந்துட்டேன். ஓ நைஸ். பவர் லேகும் நீங்க பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க பெருசா. ஓகே, அதனால அந்த ரேஞ்சில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம வந்து மாற்றங்களை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர வித்தியாசங்கள் செக் பண்ணல. மாற்றங்கள் என்ன அப்படின்றதா. எக்ஸாஸ்ட் நோட்லேயும் பெரிய மாற்றம் இல்லை. ஓகே, டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால எஃபோர்ட்லெஸ்ஸான இன்ஜின் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த பைக்கில் லைட் வெயிட்னஸ்ன்னு சொல்லலாம். டர்னிங் ரேடியஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அதிகம்தான். ஓகே நீங்கள் பழைய 400 யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நான் சொன்ன அந்த கிரவுண்டர் லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மிட் ரேஞ்சில் அல்டிமேட்டாக இருக்கீங்க. அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. இந்த நிறைய ஃபிலிம்ஸில் வந்து பழைய கேரக்டர் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஒரு கோஸ் பம்ப்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அகைன் இட்ஸ் கிவிங். 350 இருந்தாலும் ப்ரீத்திங் நல்லா இருக்கு. அவங்க போரில் கை வைக்காதனால நிறைய பேர் யோசிக்கலாம் எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்க போகுது, ஸ்ட்ரோக் மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்காங்க, அன்பேலன்ஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் கம்மி பண்ணி உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் லைக் கேம் ஷாஃப்ட் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது டிசைன் பண்ணியிருக்காங்க. டைமிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங் டிஃப்ரென்ஸை வந்து நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் ஸ்டில் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி தேர்ட் கியர் 105 கிட்ட போகுது. பிரேக்ஸ் ஒன்லி ரியர் பிரேக்ஸுங்க, செம்ம பிரேக்கிங். ஃபன் மிஷின் தான். சரியான பிரேக்கிங்க, நல்லா இருக்கு. அஜைலாக இருக்கும், பட் ஹேண்டில் பார் ஒய்டாக இருக்குது. ஓவர் அஜைலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பான முறையில். நல்லா லவுடாக இருக்குது. வைப்ரேஷன் பார்ட்டுன்னு ஒரு விஷயத்த பார்க்கணும்ல. எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியே, இன்ஜின் டவுன் சைஸ் ஆயிடுச்சு, வைப்ரேஷன் கம்மி தான் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம். வைப்ரேஷன் கூட இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம். இங்கே தாட்ஸுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி தாட்ஸுக்கு போகலாம். நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இனிஷியல் ஓப்பனிங் நல்லா இருக்குது. ஆனால் அகைன் எத்தனை தடவை ப்ரோ சொல்லுவீங்க, நான் அதை மிஸ் பண்ணுறேனே, அதனால் சொல்கிறேன். ஒரு 3000 4000 RPM கிட்ட போகும்போது ஃபுட் பெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, சீட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சீட்டு ஹேண்டில் பார் வைப்ரேட் ஆகிற தெரியுது மேக்ஸிமம். ஓகே, நல்லா புஷ் பண்ணி ஒரு கியரை நீங்கள் வந்து ரெட் லைன் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்சஸை லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் வந்து நிறைய பைக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே தவிர ஓட்டினோடனே அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கிரவுண்டட் லெவல்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டட் லெவலை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி ட்ரையம்போட 400 ஓட்டிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வந்து பார்த்தது. அதை தவிர டாப் எண்டும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. டார்க் டெலிவரியில் வந்து அந்த லேக்கை நான் பார்க்குறேன். ஸோ இதை தவிர இது பழைய 400 தான் ஆனால் 350 இனிமேல். இந்த டேக்லைன் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் 350 ஆயிடுச்சே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டியதில்லை. இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இன்னொரு விஷயம், உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் லெவல் அந்த கன்சியூமபிள்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வரும் சர்வீஸ் போகிறீங்க அப்படின்னா. ஆல்ரெடி சர்வீஸ் வந்து 14,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ்னு நினைக்கிறேன், ஆர்எல்ஸ் 1 இயர். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஹியூஜ் பீரியட் ஆஃப் சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க. இதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், அந்த ரிலையபிளான ஒரு விஷயத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம். ஸோ அதில் இப்போ 350 போது உங்களுக்கு அந்த கன்சியூமபிள் காஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் சர்வீஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மி, மைலேஜ் கொஞ்சம் கூட கிடைக்கும் 350னால.
ஆல்ரெடி இப்போ ஒரு 32 கிட்ட கொடுக்குதுன்னா இனிமேல் நீங்கள் ஒரு 35 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அது வந்து உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்தது. எக்கனாமி மோடில் ட்ரைவ் பண்ணுறீங்க, அதாவது எக்கனாமி மோட்னா பிலோ 4000 RPMலேயே க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மைலேஜை அட்டைன் பண்ணலாம். இன்ஜின் டவுன் சைஸ் பண்ணதில் 3 அட்வான்டேஜ். ஒன்று வந்து ப்ரைஸ், இன்னொன்று மைலேஜ், இன்னொன்று ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஓவராலாக என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, ட்ரையம்போட 400cc எல்லாமே 350cc ஆயிடுச்சு. பைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பைக்கில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை தான் பார்த்துட்டோம். ஃபைனலாக நான் பார்க்க வேண்டியது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரைஸில் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்ஜின் வந்து டவுன் சைஸ் ஆயிருக்கு, பவர் கம்மியாக இருக்குது, மைலேஜ் கூட கொடுக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த பைக்கில் எடுக்கக்கூடிய மைலேஜ் வந்து 30க்கு மேலே எதிர்பாருங்க. இவ்வளோதான், அப்ராக்ஸாக சொல்கிறேன். 30, 35க்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். 35க்கு மேலே நீங்கள் எக்கனாமியாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டவுன் சைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 30லேருந்து 35 மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய மாடல் வந்து 30, 32 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு கரெக்டாக. பட் இப்போ வந்து ஒரு 35க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மைலேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி ப்ளஸ் அஃபோர்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரையம்போட 400cc 350cc. ப்ரைஸ் பார்ப்போம். T4ஓட பழைய ப்ரைஸ் 1,95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். புது ப்ரைஸும் சேம் தான், 1,95,000 தான். ஸ்பீட் 400ஓட பழைய ப்ரைஸ் 2,39,000. புது ப்ரைஸ் 2,32,000 தான். கிட்டத்தட்ட ஒரு 7,000 கம்மியாக இருக்குது. ஸ்கிராம்பிளர் 400ஓட ஓல்டு ப்ரைஸ் 2,70,000. புது ப்ரைஸ் 2,59,000 தான். கிட்டத்தட்ட 11,000 கம்மியாக இருக்குது. ஸ்கிராம்பிளர் 400 XEயோட ப்ரைஸ் 2,97,000. புது ப்ரைஸ் 2,90,000. 7,000 கம்மியாக இருக்குது. ட்ரக்ஸன் 400ஓட பழைய ப்ரைஸ் 2,76,000. புது ப்ரைஸ் 2,66,000. அண்ட் புதுசாக லான்ச் பண்ண ட்ரையம் ட்ராக்கர் 400ஓட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 2,46,000 வருது. எப்படி பார்த்தாலும் 7,000லேருந்து 10,000, 11,000 கிட்ட விலையை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணனால. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விஷயத்தையும் கட் ஆஃப் பண்ணாமல் இம்மோபிளைசரை மட்டும்தான் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சரி, பார்க்கும்போது நிறைய பேருக்கு இம்மோபிளைசர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கும். பட் எனிவேஸ் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் இந்த பைக்கை கொண்டு வந்து அகெயின் நிப்பாட்டியிருக்காங்க. பிகாஸ் பஜாஜ் வந்து இந்தியா ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து லிட்ரலாக ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் பஜாஜோட பைக்ஸாக இருக்கட்டும், கேடிஎம்மோட லோவர் செக்மெண்ட் பைக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கேடிஎம் கூட கொஞ்சம் ப்ரீமியமாக தெரிஞ்சாலும் பஜாஜோட பைக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே ட்ரையம்பும் கேடிஎம்மோட ரேஞ்சிலே வந்து கொண்டு வந்து கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த ட்ரையம்ப் பைக்ஸில் வந்து இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி அந்த ரைடில் நான் ஓட்டி காமிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த பைக்ஸ் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா நேராக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் மஸ்ட் ட்ரை ட்ராக்கர் 400 அதையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருங்க. இப்போ பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் ட்ரைவ் போனால் கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.